வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அரைக்கக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, கேழ்வரகு தோசை, கோதுமை தோசை எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷன், செம்மையான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இந்த சட்னியை ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். வாங்க அந்த சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா வரமிளகாய் ஒரு 6 மிளகாய் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சட்னி, அதனால் நான் 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கூழ் மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். இந்த அளவுக்கு நான் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும். இதை இப்போ தாளிக்க வேண்டியது தான். வாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிற எண்ணெய் 1 ஸ்பூனும், நல்லெண்ணெய் 1 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லெண்ணெயாக சேர்த்தினாலும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்குங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு நல்லா வெடிக்கட்டும். வெடித்தா தான் சட்னி வாசனையாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இன்னும் வெடிக்கலை, இப்போ தான் வெடிக்க ஆரம்பிக்குது. நல்லா வெடிச்சிருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதில் சேர்த்துட வேண்டியது தான். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி போட்டு கழுவி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள்லாம் சட்னியில் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குங்க. அதில் உப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வரணும், அந்த பச்சை ஸ்மெல் போகணும். சட்னியோடைய அந்த போட்டுக்கிற தக்காளி, வெங்காயத்தோடைய பச்சை ஸ்மெல் போகணும். அதனால் நல்லா கொதி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இது சட்னி இப்போ நல்லா நம்மளுக்கு கொதித்து வற்றி வரட்டும். சட்னி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சைட்லலாம் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். சட்னி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.